ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் யம்மியான பிஸ்தாச்சியோ ஃபில்டு குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம அன்சால்ட்டட் அண்ட் அன்ரோஸ்டட் பிஸ்தாச்சியோ ரெண்டு கப்பு எடுத்திருக்கோம். ஸோ 2 கப்பில் ஒரு 1/4 கப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம குக்கீஸ்க்கு மேலே போடுறதுக்கு. இப்போ மீதி இருக்கிற இந்த பிஸ்தாவை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைக்க போகிறோம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகும் இதை அரைக்கிறதுக்கு. ஸோ எவ்ரி 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் ஒரு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பர் ஹோம்மேட் பிஸ்தா பட்டர் ரெடி ஆகிடும். இந்த பிஸ்தா பட்டர் கடையிலையும் விற்கும். பட் அதில் வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து வீட்லேயே செய்கிறது கிட்ஸ்க்கெலாம் இன்னும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இந்த பிஸ்தா பட்டர் வந்து நம்ம இன்றைக்கி குக்கீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் இதை வந்து நீங்கள் நிறைய மல்டிபிள் வேஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் வேறு ஏதாவது கேக் பேக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபில்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாவது மில்க் ஷேக் போடுறீங்க, இல்லை உங்களுக்கு பிஸ்தா பெவரேஜஸ் ஏதாவது பண்ணுறீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிஸ்தா ஃபில்லிங்க்கு வந்து ஒரு 1/4 கப்பு ஒயிட் சாக்லேட் எடுத்து நான் மைக்ரோவேவ் பண்ணியிருக்கேன். ஒரு 50 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக மெல்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மைக்ரோவேவ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒயிட் சாக்லேட் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது சூப்பராக மெல்ட் ஆகிடும். ஸோ அவனே கொஞ்சம் உங்களுக்கு குயிக்காக தான் நடக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்தா பட்டர் இருக்கு இல்லையா, அதில் 3/4 எடுத்துருங்க. அதை எடுத்து நம்ம இந்த ஒயிட் சாக்லேட்டோட மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ பிஸ்தா தான் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட இந்த குக்கீக்கு. பட் வந்து நம்ம உள்ளே வந்து ஒரு ஃபில்லிங் வைக்கிறோம். அந்த ஃபில்லிங் தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீதி இருக்கிற அந்த பிஸ்தா பட்டர் வந்து நம்ம அந்த குக்கி டோவில் சேர்த்துற போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிஸ்தா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இது வரைக்கும் செஞ்ச குக்கீஸ்லேயே ரொம்ப டேஸ்டியான குக்கி நான் இதை தான் சொல்லுவேன். பிஸ்தாவோட ஃப்ளேவர், நான் வந்து ரொம்ப பிஸ்தா விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் இந்த குக்கியாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த பிஸ்தாச்சியோ அண்ட் ஒயிட் சாக்லேட் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. வச்சுட்டா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இதை வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கூப்பாக எடுத்து திரும்ப ஃப்ரீசரில் வச்சுருங்க. அது நம்மளுக்கு சாலிடாக ஆகணும். இப்போ நம்ம பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக என்கிட்ட ரூம் டெம்பரேச்சரில் அதனால கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மீதி பிஸ்தா பட்டர் அதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு. அடுத்து ஒயிட் சுகர் வந்து ஒரு 1/4 கப்பு. ஸோ டோட்டலாக 1 கப்புன்ற மாதிரி வரும். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் பீட் பண்ணுறதோட இந்த ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணுறது இன்னும் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ நம்மளோட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு. நான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 2 முட்டை. ஸோ இந்த குக்கி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி மாதிரி தெரியும் மிச்ச குக்கீஸோட. பட் வந்து நிஜமாகவே ஒர்த்து தான். அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ளார். நான் இன்றைக்கி வந்து ஒரு 2.75 கப் அளவுக்கு இதுதான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட் ஃப்ளார் கூட ஃபுல்லாக வீட் ஃப்ளாரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு குக்கி டோவாக சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த கேப்பில் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா ஒரு 1/4 கப்பு பிஸ்தா, இதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக வேணும்னு கிடையாது, கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சங்க்ஸ் மாதிரி. இது வந்து நம்ம குக்கிக்கு மேலே அப்படியே வைக்கிறதுக்கு நல்லா சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த ஃபில்லிங் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன சைஸில் குக்கி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபில்லிங். ஸோ 2 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன குக்கி என்ன சைஸில் பண்ண போகிறீங்கன்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா
நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபில்லிங்கை இந்த ட்ராப்லெட்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட குக்கி டோ ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இது ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், நம்ம வந்து குக்கி டோ எப்போவுமே எந்த குக்கி டோ பண்ணுறீங்கனாலும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மூடுறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம கையில் இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டோவை எடுத்துகிட்டு அதுக்கு உள்ள ஒரு ஃபில்லிங்கை வச்சு நீங்கள் அப்படியே மூடிடலாம். மூடிட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிஸ்தா அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு அது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம 2 வேளை இந்த பிஸ்தாஷியோ ஃபில்டு குக்கீஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சு அப்படியே கவர் பண்ணுறது, இன்னொன்று வந்து இந்த ஃபில்லிங் அப்படியே வெளியில் அந்த தம்ப்ரெஸ்ட் குக்கீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டேஸ்ட்னாலுமே என்னோடய ஃபேவரட் வந்து இந்த உள்ளே ஃபில் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பிஸ்தாலாம் வைக்கிறோம். அதனால அதோடய ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வெளியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட 2 டைப் ஆஃப் குக்கீஸுமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை பேக் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சாப் பண்ண அந்த பிஸ்தா ஒரு பவுலில் போட்டு அப்படியே அந்த குக்கி டோவை அதில் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ நம்ம அவனில் வச்சுட்டு ஒரு 350 டிகிரி ஃபேரன்ஹைட்டில் ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அவனை பொறுத்து தான். அந்த 10 to 12ன்றது வந்து சின்ன அவனாக இருந்துச்சு இல்லை புது அவனாக இருந்துச்சுன்னா 10 to 12 மினிட்ஸே ஓகே. இல்லை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. இல்லைனா உங்களுக்கு கூட ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, பேக் ஆகிடுச்சு. ஸோ சூடாக நம்ம குக்கீஸை ஹேண்டில் பண்ணோன்னா அது உடஞ்சி பிஞ்சு தான் வரும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க, அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கி ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவினிங் டைமில் கிட்ஸு சாப்பிட்றதுக்கு இல்லை நம்மளே வந்து டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு குக்கி வந்து தாராளமாக போதும். மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம வச்சுருக்க அந்த ஃபில்லிங் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சுகருமே நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியராக வேணும் அப்படின்னா மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து தாராளமாக ஃபுல்லாகவே வீட் ஃப்ளார் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸு உங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் ப்ளீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.